ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு புலாவ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சட்டுன்னு ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாதம் செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு முந்திரி பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வறுத்து விடுங்க. பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போது நெய்யை வடிச்சிட்டு அந்த முந்திரி பருப்பை மட்டும் தனியாக வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. இதை நம்ம கடைசியாக தான் சாதத்தில் சேர்க்க போகிறோம். இப்போது முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய்யில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 பச்சை ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் கருகாத அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. சீரகம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. பச்சை மிளகாவும் வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. பட்டாணி கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேங்க. அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரில் செய்கிறதா இருந்தால் 1/2 கப் தண்ணி சேர்த்தா போதும். கடாயில் செய்கிறதுனால 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை அப்படியே வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லெமனை ஜூஸ் பிழிஞ்சு இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ திறந்து பார்த்துருவோம். சாதம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. கொஞ்சம் கூட குழையவும் இல்லை, வேகாமலும் இல்லை, பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த மாதிரி முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால சாப்பிடும்போது நல்லா வாயில் கடிப்படும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்துட்டு சுட சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான முந்திரி பட்டாணி புலாவ் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.